வணக்கம் கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட பொய்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களது நல்ல பெயரையும் சமுதாய மரியாதையையும் கெடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் உங்களுக்கு பின்னால் அடுக்கடுக்கான பொய்களை இதுவரைக்கும் பரப்பி கொண்டே தான் இருந்தது. நீங்கள் வாழ்க்கைக்குள்ள வளர்ந்து கொண்டு வருவது யாருக்கும் பிடிக்காமலும் அது தேவையில்லாத சில வார்த்தைகளாலும் சில விஷயங்களாலும் உங்களுக்கு மென்மேலும் கஷ்டங்களையும் மென்மேலும் கவலைகளையும் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. நீங்கள் போகாத இடத்திற்கும் செய்யாத காரியத்திற்கும் உங்களை சம்பந்தப்படுத்தி பேசிய நபர்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். ஆனால் அந்த நபர்களினால் மட்டும்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்படுத்தப்பட்டு அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாற்றப்பட்டது. ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள், இந்த ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கைக்குள்ள ஏற்படும், இது மென்மேலும் நம்மளை சங்கடப்படுத்தும் என்று நினைக்காத ஒரு தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களை கவலையிலும் கஷ்டங்களிலும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களை ஒரு அகங்காரியாகவும் குற்றவாளியாகவும் சமுதாயத்தின் முன்னும் உங்களுக்கு மதிப்பளிப்பவர்கள் முன்னும் சித்தரித்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்ல முயன்ற போதும் அந்த வதந்திகளின் வேகங்கள் உங்களது குரலை ஒடுக்கி அது மென்மேலும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. அந்த பொய் பேச்சுக்கள் உங்களது நம்பிக்கையை அடியோடு உடைத்து போட்டது. ஆனால் நீங்கள் நினைத்தது ஒன்று, ஆனால் உங்களுக்கு எதிராக அனைத்து விதமான பொய்களும் அனைத்து விதமான மனிதர்களும் மாறிவிடுவார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அனைவருமே உங்களுக்கு எதிராக மாறிய பொழுது உங்களுடைய மனம் உங்களிடமே கிடையாது. நம்ம யார் யாரெல்லாம் நமக்கு உண்மையாக இருப்பார்கள் என்று நினைத்தமோ அவர்கள் எல்லாருமே இப்பொழுது பணத்திற்கும் சில மனிதர்களுக்கும் விலை போய் விட்டார்களே என்ற ஒரு எண்ணங்கள் அந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் தோன்ற ஆரம்பித்திருக்கும். அதை நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே யாரையும் நம்பக்கூடாது, அதுவும் முக்கியமா யாரையும் நம்பி எந்த விதமான ஒரு செயலையும் நம்ம செய்யக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் உங்களுடைய மறைத்து வைத்த குடும்ப கண்ணீர். கடகம் ராசி அன்பர்களை, ஒரு வீட்டில் எல்லோருக்கும் அமைதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு மனிதர் மட்டும் அமைதியாக அழுது 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 கொண்டிருந்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு மனிதர் வேறு யாரும் கிடையாது, நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நமது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறியவர்கள் பெரியவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை அனைவரும் நினைக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் மட்டும் எப்பொழுதுமே நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எந்த விதமான பிரச்சனைகளும் நம்ம குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடாது என்று நினைத்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தில் நடந்த சில சம்பவங்கள், பண பிரச்சனைகள், உடல் நல கவலைகள், உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள், இவை அனைத்தையும் மனதுக்குள் புதைத்து வைத்து வெளியே மட்டும் நீங்கள் சிரித்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் மனதை திறந்து பார்த்தால் மனதிற்குள் அவ்வளவு கவலைகள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதை யாரிடம் போய் சொல்வது, யாரிடம் சொன்னால் அதை கேட்பார்கள் என்று நீங்கள் எதுவும் தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் போட்டு போட்டு குழப்பங்களை அதிகமாக்கி கொண்டு உங்கள் மீது நீங்களே தவறுகளையும் உங்கள் மீது நீங்களே ஒரு குற்றத்தையும் வைத்து கொண்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் நிச்சயமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். வெளியே மட்டும்தான் நீங்க சிரித்திருப்பீங்க. நான் அழுதால் வீட்டில் இருப்பவர்களும் இன்னும் கவலைப்படுவார்கள் என்று நினைத்து உங்களுடைய கண்ணீரையே நீங்கள் மறைத்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனா கடகம் ராசியான உங்களுக்கு மட்டும் இந்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக இப்பொழுது பொருந்தி கொண்டே தான் இருக்கும். கடகம் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட அமைதியான மனவேதனையை அனுபவித்த நாட்களும் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கு. பல இரவுகளில் தலையணை மட்டும் உங்களுடைய கண்ணீருக்கு சாட்சியாக இருந்திருக்கலாம். ஆனால் மறுநாள் காலையில் மீண்டும் குடும்பத்திற்காக சிரித்து எழுந்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கு. அதுதான் உங்களுடைய மனத்தின் ஒரு பெருமையாகவே இன்னும் இருக்கும். உங்களுடைய அமைதி உங்களுடைய பலவீனம் கிடையாது. அது குடும்பத்தை காப்பாற்றிய ஒரு மௌன தியாகமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தேடி கொடுக்கும். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க போகுது.
மனதளவில் சின்ன சின்ன கவலைகள் ஏற்பட்டு அது தானாகவே இப்பொழுது நீங்கி கொண்டிருக்கும். இதுவரைக்கும் உங்க மனதிற்குள்ள சொல்ல முடியாத சில கவலைகள் இருந்திருக்கும். அதற்கு இப்பொழுது ஒரு தீர்வானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து கொண்டும் இருக்கிறது. தெளிவற்ற பேச்சுக்களை குறைத்து கொண்டால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். தெளிவற்ற பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்து கொண்டால் அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். தற்பெருமை பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்து கொண்டால் அதுவும் மென்மேலும் நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். திடீர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். சபை பணிகளில் முக்கியத்துவம் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். மற்றவர்கள் குறைகளை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் இருப்பதே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்லதை தேடி கொடுக்கும். சவாலான செயல்களில் சிந்தித்து செயல்பட்டால் அது மென்மேலும் உங்களுக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். இதுவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க தொடங்கும். கடன் சுமை குறையக்கூடிய அறிகுறிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தென்பட தொடங்கும். நெருக்கடியான காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன் உங்களுடைய கழுத்தை நெரித்து கொண்டே தான் இருந்தது. அதனால யாரிடமும் நீங்கள் தலை காட்ட முடியாமலும் ஏதாவது ஒரு போன் வந்தால் கூட அதை எடுத்து பேசினால் அதிலும் கடன்காரன் போன் பண்ணுவானோ என்று நினைத்து கொண்டு பதறித்தான் அந்த ஒரு போனில் யார் கால் பண்ணுகிறார்கள் என்று பார்த்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அது இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை உங்களால் மறக்கவே முடியாது. எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு இனிமேலாவது வாழ்க்கைக்குள்ள கடன் என்பதை வாங்காமல் இருங்கள். அதை மிகப்பெரிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய வருமானம் உயர்வதாலும் நிலுவையில் இருந்த பெரிய தொகைகள் கைக்கு வருவதாலும் பழைய கடன்களை அடியோடு அடைத்து முடிப்பதற்கான பொன்னான வழிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கும். அந்த பொன்னான வழிகளினால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறி நல்ல விதமான காலங்களும் நல்ல விதமான சில செயல்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பிறக்க தொடங்கும். கடன்காரர்களின் நெருக்குதல்கள் முற்றிலும் உங்க வாழ்க்கைக்குள்ள குறைந்து உங்களுக்கான கால அவகாசம் சுமூகமாகவே இப்பொழுது கிடைக்கப் போகுது. வட்டி புயலில் சிக்கி தவித்த உங்கள் வாழ்க்கை இனி கடன் இல்லாத நிம்மதியான கௌரவமான ராஜபாதையை நோக்கி வேகமாக நகர தொடங்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. ஆனா அந்த நேரத்தை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இப்பொழுது நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். எனவே நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கொஞ்சம் நல்லதாகவே நடக்க தொடங்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாக மாறி எல்லா விதமான விஷயங்களிலும் நல்லது மட்டுமே பிறந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வினாடிகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். இது வருதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இப்படிப்பட்ட அமைதியான மனவேதனையை அனுபவித்த நாட்களும் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கு. பல இரவுகளில் தலையணை மட்டும் உங்களுடைய கண்ணீருக்கு சாட்சியாக இருந்திருக்கலாம். ஆனால் மறுநாள் காலையில் மீண்டும் குடும்பத்திற்காக சிரித்து எழுந்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கு. அதுதான் உங்களுடைய மனத்தின் ஒரு பெருமையாகவே இன்னும் இருக்கும். உங்களுடைய அமைதி உங்களுடைய பலவீனம் கிடையாது. அது குடும்பத்தை காப்பாற்றிய ஒரு மௌன தியாகமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தேடி கொடுக்கும். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க போகுது. மனதளவில் சின்ன சின்ன கவலைகள் ஏற்பட்டு அது தானாகவே இப்பொழுது நீங்கி கொண்டிருக்கும். இதுவரைக்கும் உங்க மனதிற்குள்ள சொல்ல முடியாத சில கவலைகள் இருந்திருக்கும். அதற்கு இப்பொழுது ஒரு தீர்வானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து கொண்டும் இருக்கிறது. தெளிவற்ற பேச்சுக்களை குறைத்து கொண்டால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். தெளிவற்ற பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்து கொண்டால் அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும்.
தற்பெருமை பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்து கொண்டால் அதுவும் மென்மேலும் நல்லதையும் நல்லவிதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். திடீர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். சபை பணிகளில் முக்கியத்துவம் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். மற்றவர்கள் குறைகளை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் இருப்பதே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்லதை தேடி கொடுக்கும். சவாலான செயல்களில் சிந்தித்து செயல்பட்டால் அது மென்மேலும் உங்களுக்குள்ள நல்லதையும் நல்லவிதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும்.